சில நேரம் பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் நிமித்தம் நம்முடைய உறவுகள் நம்மள பிரிஞ்சு போகலாம். அப்படித்தானங்க? சில உறவுகள் ஒருவேளை உங்களுக்கு சில உறவுகள் பிரிந்து போனதும் நீங்க ரொம்ப வேதனையா இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உறவுகள் போனாலும் என்றும் பிரியாத ஆண்டவர் உங்களோட இருக்கிறாருங்க. அப்படிதாங்க நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எப்படி தெரியுங்களா? அவனோட சகோதரர்கள்லாம் யோசேப்ப அவங்க அப்பாவை விட்டு பிரிச்சுட்டாங்க. ஏன்னா யோசேப்புக்கு அவனோட ஆதாரமா இருந்ததே அவங்க அப்பா தாங்க. அவனுக்கு நிறைய நன்மை செய்தார், அவனை ரொம்ப நேசிச்சார், எல்லாம் செய்த அந்த தகப்பனை விட்டு அவனுடைய சகோதரர்கள் அவனோட அண்ணன்மார்கள் அவனை பிரித்து எகிப்துக்கு வித்துட்டாங்க. ஆனா அந்த உறவு அப்படி தள்ளி போகலங்க. பார்த்தீங்கன்னா அந்த உறவு பிரிக்கப்பட்ட உடனே இன்னொரு உறவு இணைக்கப்படுறத யோசேப்பு புரிந்து கொண்டாங்க. அதாவது கடவுள் தன்னோடு கூட இருக்கிறது அவனுக்கு தெரியும் ஏற்கனவே. இருந்தாலும் இப்போ அந்த உறவு பிரித்தவொடனே அப்பாங்க உறவு கட்டான உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்பா தெளிவாக வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார். அவர் தாங்க பரலோகத்தின் தேவன். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னையிலேருந்து அவரோடு கூட இருந்தாராம். யோசப்பு கூட அவர் இருந்ததுனால நீங்கள் 39:2 பார்த்தீங்கன்னா அவன் செய்கிற எல்லா காரியமும் வாய்த்ததாங்க. இன்னைக்கும் கூட சில உறவுகள் உங்களை மிஸ் பண்ணி உங்களை தள்ளி விட்டுருந்தா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசுவை யோசேப்பை போல நம்புங்க. அவரும் உங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் சக்ஸஸாக இருக்குங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.